உதயநிதி வந்து முதல்வருக்கு ரியாக்ட் பண்ணிக்கிறது பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்காரு. அது எப்படி பாருங்க? ஏன்னா இது ரொம்ப மூத்த அரசியல்வாதி. நீங்க மன்றத்தில் இந்த மாதிரியான குடும்பம் சார்ந்து விமர்சிக்கிறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல வந்து பொதுவா பேசுவதில்லை, முதல்வர் பேச வேண்டும் என்று முதலன்று நாளன்று ஆளுநரைக்கு வருகிற போதே ஒரு அட்டை போட்டு வந்தாங்க பிளாக் கலர்ல. பேச ஆரம்பித்ததற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் சொல்லுகிற கருத்துக்கள் அனைத்தும் முழுமையாக அவர் கேட்டுவிட்டு செல்லவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் வரையில் எல்லோருமே அதற்காக குறுக்கீடுகள், ஒரே ஒருவரை தவிர குறுக்கீடுகள் இல்லை. அதைத்தான் அவர் சொன்னார். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எது வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று சொன்னார். ஆகவே அவரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார். அவருடைய சிந்தனையே வேறு. அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் தர வேண்டும், அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர வேறொன்றும் இல்லை. வெளியே சென்றுவிட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கு உள்ளே இருந்த அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தால் அதற்கான பதிலை அவர் அளித்திருப்பார். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் அவருடைய கருத்துக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தின் அடிப்படையே தான் அதனுடைய தலைவரே இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்று இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறது. ஆய்ந்த கருத்துக்களை சொல்லி அவங்க இயக்கத்தையும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அவர் உதவினால் பெரும் பேராக இருக்கும். அதே முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாத்தையும் கட்சி கொடியை தூக்கி வச்சு கொண்டு போனது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. பல இடங்கள்லையுமே பொதுவாக குழந்தைகளிலிருந்து கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை பேருமே இந்த இயக்கத்திற்காக தங்களே அர்ப்பணித்தவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. வீட்டில் குழந்தைய உங்களுக்கு கம்பல் பண்ணியிருக்கு, ஓட்டு போடுங்க அப்பா அம்மான்னு கேட்டிருக்கு. இது அப்படிப்பட்ட உணர்வு முதலில் தமிழ்நாட்டிலே உருவாகியது. டிவிக்கு என்ற இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் விசில் சின்னத்தை உலகத்திற்கே பறைசாற்றுவதற்கு இந்த குழந்தைகளெல்லாம் தங்கள் பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அதேபோல படித்தவர்கள், பெண்கள், ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் பல பேர் இன்றைக்கு 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் 1,75,000 80,000 என்று செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார் சொன்னால் தமிழ்நாட்டில் உடைய தலைமையில் ஒரு மாற்றங்கள் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டிலே உணர்வு படைத்த அத்தனை பேருக்கு இருக்கிறது. இப்போ பள்ளி மாணவர்கள் கையில் வந்து கட்சி கொடியை கொடுத்தது எந்த விதமான தவறு இல்லை. கட்சி கொடுத்து அவர் ஏந்தி வருவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஆளுநருக்கு தனி புரோட்டோக்கால், குடியரசுத் தலைவருக்கு தனி புரோட்டோக்கால் அப்படின்ற விவகாரத்தை